இந்த பதிவு பிடிச்சா கேளுங்க, பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிருங்க. லாஸ்ட் டே வந்து ஒரு மேடம் நான் மீட் பண்றதுக்காக எனக்காக ஒரு 1/2 hour வெயிட் பண்ணாங்க. நான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு ஷாப்புக்குள்ள போகும்போது அவங்க ஃபேஸ்ல ஒரு பதட்டத்தை பார்த்தேன். ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபன் மூமெண்ட்டை கிரியேட் பண்ண அந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் என்னோட ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து ஒரு ஜாலியான மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட உட்காந்து பேசும்போது கொஞ்சம் ஃப்ரீயா பேசினாங்க. ஓப்பனா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. அப்போ வந்து என் கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு தயக்கமா இருந்த விஷயத்துல வந்து நிறைய விஷயம் சொல்லும்போது ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க பாருங்க. அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான். புரியல அப்படின்னா இல்ல என்ன இருந்தாலும் அந்த ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு. என்ன சிஸ்டர் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோளமுத்தா நீயும் ஒரு லெவல்ல தான்டா இருக்க, இப்படி எல்லாம் ஒன்னு இமேஜின் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைச்சு என்ன நானே நினைச்சுக்கிட்டேன். அதே மாதிரிதான் உலக நம்மள நினைச்சிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, ஏன்னா ஒரு சில பேருக்கு தெரியும் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிங்கிறது தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி இப்ப அவங்க கிட்ட நான் சொல்றேன், எனக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுல போயிட்டாங்க, நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு ஹாஸ்டல்ல தான் படிச்சேன், எனக்கு சித்தப்பா தான் படிக்க வச்சாங்க சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை பேசிக்கா சொன்னேன் நானு. பேக்ரவுண்ட் இருக்குல்ல சிஸ்டர், என்ன பேக்ரவுண்டு ஒருத்தனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, முட்டை சிஸ்டர் நான் முட்டை அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் லைஃப்ல எனக்கு வழிகாட்டியே வந்து எனக்கு வழியை காட்டினவங்க எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட நின்றுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என் கையை பத்திரமா பிடிச்சிட்டு எனக்கு பக்க பலமா என்னோட பேக் போனா இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் என் லைஃப்ல. அவரும் ஒண்ணுமே இல்லாதவர் தான். அவர் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மத்தவங்களெல்லாம் விட நான் தாண்டி உனக்கு எல்லாமே அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு சிங்கக்குட்டி மாதிரி என் கூட நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். மத்தபடி எனக்கு யாருமே இல்லைங்க, எனக்கு சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் மேல என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து நான் ரொம்ப ஒரு ப்ரௌடா நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கும் மேல அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது நான் உண்மையிலுமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஒவ்வொரு கஷ்டங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பல கஷ்டங்கள் இருந்திருக்கு. அதுக்காக தன்னோட அன்பையே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா அடமானம் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு விமன். ஷி இஸ் வெரி டேலண்டட் லேடி. அதே மாதிரி பயங்கர போல்டானவங்க. பட் அவங்களோட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அவங்களோட பயம், அவங்களோட கில்ட்டி. இந்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து மேல ஏறவே விட மாட்டேங்குது, கீழே தள்ளிட்டே இருக்குங்கிறது ஐ தாட் நான் நினைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேங்க, அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உலகம் வந்து என்னை பத்தி தெரிஞ்சிருச்சு, என்னை வந்து தப்பா பேசுவாங்க, நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு போ, கொலையே பண்ணிட்டு போ, அந்த கொலையை ஏன் பண்ணான்னு உனக்கு தெரியும், நீ மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உன்னை சுத்தி இருக்கிறவங்க நம்புறாங்களா, நம்மளே விட்டுரு, ப்ரூவ் பண்ணாத, ப்ரூவ் பண்ணணும்னு போராடாத. நானும் இதே மாதிரி போராடி இருக்கேங்க, ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை பத்தி தப்பா பேசிட்டா போதும் அந்த இடத்துல போய் நாய்க்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பேன். அப்பெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க, எனக்கு அழுகையா வரும். நிறைய இடத்துல வந்துட்டு நான் வந்து ரொம்ப கூனி குறியலான் இருக்கேன். ஒன்ஸ் அப்பான டைம் எந்திரிச்சு நின்ன நானு. உன்னைய பத்தி ஒரு விஷயம் வந்து அவதூறா வருது அப்படின்னா அந்த இடத்துல 1000 தடவை இல்லன்னு சொல்றதுக்கு ஒரே தடவை ஆமான்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டே இருங்க. அந்த இடத்துல குழம்பி போய் நிப்பாங்க. அதுவே நீங்க இல்லன்னு போராடினீங்கன்னா அந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். சோ வந்துட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உலகம் 1000 பேசட்டும், இங்க யாரும் நமக்கு விளக்கு பிடிச்சிட்டு வந்து நிக்க போறது கிடையாது. நம்ம போறதுக்கு வழியை வேணா காட்டுவாங்க, போற வழியிலே கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா குழியில கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல அவங்களால வர முடியாது, நம்மளோட வளர்ச்சி பிடிக்காது. சோ லேடிஸை பொறுத்த வரைக்கும் பி போல்டு. நம்ம வந்துட்டு தைரியமா இருக்கணும். நம்ம ஹஸ்பண்டுக்கு மேல வந்து நம்மளோட தைரியம் தான் நமக்கு பக்கபலம். சோ இதை ஃபாலோ பண்ணுங்க, எதுக்கும் சோர்ந்து போய் உட்காந்துராதீங்க.